அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் 14ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜூன் 14ல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய வீரத்தின் ஒரு புரட்சியாளர், மாபெரும் புரட்சியாளர், ஒரு பேரை சொன்ன உடனே நமக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வருங்க. நம்முடைய சேகுவேரா அவர்களுடைய பிறந்த தினம் 1928ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் பிறந்தார். அர்ஜென்டினாவை பிறப்பிடமாக கொண்ட மிகப்பிறந்த ஒரு சோசியலிஸ்ட் வாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்முடைய சேகுவேரா அவர்கள். இவர் மிகச்சிறந்த மருத்துவர், மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி. சே என்பது ஒரு வியப்பு சொல்லுங்க. சே என்றால் தனது, எனது என்று பொருளுங்க. நிறைய பேர் கியூபாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சே என்ற பெயரை செல்லமாக எல்லாருமே வச்சுக்குவாங்களாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய போராட்ட இதில் குழுவில் இணைந்து மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்தவர். இதனால் தான் கியூபாவில் இவர் ஆட்சியை ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் கைப்பற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. சேகுவேரா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உணர்ச்சிபரமான அந்த பொன்மொழிகள் தாங்க நம்மளை எல்லாம் ஊக்குவிக்குங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீ விதைத்து கொண்டே இரு, விதைத்தால் அதாவது அது முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் அப்படின்னு சொன்னவர். உன்னுடைய நண்பனை நீ ஆபத்து காலத்தில் அறி. ஒரு நல்ல நண்பனை நீ ஆபத்து காலத்தில் அறியலாம், ஒரு நல்ல ஆட்சியாளனை நீங்கள் அழிவு காலத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் இன்னும் நிறைய பொன்மொழிகள் அதில் ஒன்று சொல்லியிருக்காரு. நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் தோற்க மாட்டேன்னு சொன்னவருங்க சேகுவேரா அவர்கள். ஒரு போராட்டத்தின் போது இவர் இறுதி தருவாயில் சாகும் போது கூட துணிச்சலாக நின்றவன் தாங்க நம்முடைய சேகுவேரா அவர்கள். அப்போது கூட தன்னை அழிக்க வந்தவனிடம் ஒரு நிமிடம் பொறு, நான் எழுந்து நிற்கிறேன், பின்னர் என்னை சுடு என்று சொன்னவர் தாங்க நம்முடைய சேகுவேரா அவர்கள். ஸோ அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூன் 14ஆம் நாள். அந்த ஜூன் 14 நாமும் வீரத்தோடும் நியாயத்தோடும் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு, வேற இந்த ஜூன் 14 என்ன அப்படின்னா உலக இரத்த தான தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த இரத்த தான தினம் எதற்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, கேரல் ஆண்டர்ஸ்டைன் அவர்களுடைய, அதாவது குருதி மாதிரிகளை, அதாவது நமக்கு சொல்கிறோம் இல்லையா, பிளட் குரூப் A1 பாசிட்டிவ், பி குரூப்பு, ஓ குரூப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குருதி மாதிரிகளை கண்டறிந்தவருங்க. அவருடைய அந்த பிறந்த நாளாகத்தான், அந்த நினைவு தினமாகத்தான் நாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக இரத்த தான தினம் அவருடைய பிறந்த நாளிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. 2002ஆம் ஆண்டிலிருந்து இதற்கான செயல்பாடுகள் முன்வடிவம் கொடுக்கப்பட்டதுங்க. இந்த இரத்த தானம் நாம் ஏன் செய்யணும், இரத்த தானம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை இந்த அனைத்து மக்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுங்க. நாம் சொல்கிறோம் ரொம்ப ரத்தம் ஊறுறதுக்கு நாம் நிறைய ஆப்பிள் சாப்பிட்றோம், என்னென்னமோ பண்ணுறோம். பட் அந்த இரத்த தானம் கொடுப்பதால் எத்தனை பேர் பிழைத்து கொள்கிறார்கள், எத்தனை பேர் வாழ்வளிக்கப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுங்க. இன்றைய இளைஞர்கள் நிறைய இரத்த தானம் செய்வதற்கு முன்வர வேண்டும். இதனுடைய நன்மைகள் என்ன, நாம் ரத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புல ரத்தம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கெல்லாம் கிடையாதுங்க. ரத்தம் நம்ம உடம்புல ஊறிக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் நம்ம ரத்த தானம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக இரத்த தான தினம் ஜூன் 14ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.